புராணம் என்ற சொல் பழமை என்னும் பொருளை தரும். பழமையானாலும் புதுமையாகவும் விளங்குவது. பூரணனாகிய சிவபெருமானிடமிருந்து வந்தமையால் பூரணம் என வழங்கி பின்னர் அச்சொல்லே புராணம் என தெரிந்தது என்று சொல்வார்கள். இலக்கிய வகைகளில் பழமையான வரலாறுகளை உணர்த்தும் நூல் புராணம் என பொருள் தரும். சிவபெருமான் அம்மைக்கு உபதேசித்த 18 புராணங்களையும் இடையில் வீற்றிருந்த முருகப்பெருமான் கேட்டு சனத்குமாரருக்கு உபதேசிக்கிறாரு. சனத்குமாரர் அகத்திய முனிவருக்கு உபதேசிக்க, அகத்திய முனிவர் வியாசருக்கு உபதேசிக்க, அவர்தம் மாணாக்கர் சூத முனிவருக்கு உபதேசிக்க, சூத முனிவர் 14 புராணங்களையும் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு உபதேசித்து அஃது உலகில் பரவியது என்பதே வரலாறு. இந்த புராணங்கள்லாம் எதற்கு என்றால், கடவுள் கொள்கையில் ஊன்றி நிற்றலுக்கும், சமய உண்மைகளை உணர்வதற்கும், உலகியலில் அறநெறி தவறாமல் வாழ்வதற்கும் புராணங்களை படித்தலும் கேட்டலும் இன்றியமையாததாகும். நமக்கு 3 புராணங்கள் உள்ளன. பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம். செயற்கரிய செய்த செயல்களை செய்த அடியார்களின் வரலாற்றை கூறுவது பெரிய புராணம். அடியவர்களுக்கும் சிற்றுயிர்களுக்கும் இறைவன் செய்த செயற்கரிய செயல்களை கூறுவது திருவிளையாடல் புராணம். பெரிய புராணம் மனிதன் குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும். திருவிளையாடல் புராணம் மனிதன் பக்தியுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. பெரியவர்களின் புராணம் பெரிய புராணம் என்று வழங்கப்படுகிறது. உலகில் புறையிருளை போக்குகின்ற சூரியனைப் போல மக்களின் அகையிருளை போக்கும் ஆன்றோர் செயல்களை கூறுவதால் பெரிய புராணம். திருவிளையாடல் புராணம் சிவபெருமானின் எளிவந்த கருணையை வெளிப்படுத்துகின்றது. திருச்சிற்றம்பலம்.